பேசுறதுக்கு பயந்துன்னு இல்லை, எழுதி வந்திருக்கேன். எனக்கு மேலே பேச்சோட பழக்கம் கிடையாது. செல்வமணியோட அன்புக்காக நான் அதெல்லாம் பண்ணி தான் வேணும். அனைவருக்கும் ஏதுன வாழ்த்துக்கள். நான் படிக்கிற பெட்டர் நானே எக்ஸ்டெப்போவாக பேசிடுறேன். ஏன்னா இல்லை, பெப்சின்றது செல்வமணி பற்றி பல விஷயம் பேசினாங்க. அவர் அன்பாலே வின் பண்ணிவிடுவார் எல்லாரையுமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஷாக கூட பேச மாட்டார் அவர். அதுலேயே பாதி பேர் மயங்கி எல்லாம் பண்ணிடுவாங்க. அதுதான் பெப்சியோட பலம். இது வரைக்கும் அந்த பலம் தொடர வேண்டும். சீகா பொறுத்த வரைக்கும், சினிமாட்டோகிராஃபி அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும், நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். இந்த பிஎஃப் விஷயத்தில் இளவரசனும் கார்த்திக், ரவி இவங்கெல்லாம் உட்காந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெசேஜ் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது விடாமல் ஒரு வேள்வி மாதிரி பண்ணாங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. நமக்கு யாரும் விரோதிகள் இல்லை, நமக்கு நாமே தான் விரோதிகளாக மாறவும். எப்பொழுது நாம் உண்மையை மறந்து வேறு பாதையில் செல்கிறோமோ அன்றுதான் அது தொழிலாளர்கள் நமக்கு அது நடக்கவே கூடாது. உண்மைதான் நமக்கு வழி. அதுதான் நம்மளுடைய பலமாக இருக்க வேண்டும். யூனியன்லேயே இப்படிலாம் ஃபிலாசபி பேசுகிறது இல்லை. பெப்சி யூனியனில் ஒர்க் பண்ணும்போது, இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணும்போது எல்லோரும் ஒரு பேஷனோட ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு அழகாக இருக்கும் பார்க்கறது. ஒர்க் பண்ணுறீங்க இந்தியாவில் எங்கே போனாலும் சரி. மும்பையில் வேறு மாதிரி, அது வேறு விஷயம். எங்கே போனாலும் சரி, பெப்சி தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணும்போது அதில் ஒரு பலம் தெரியும். அது சொல்லலாம்னு சொல்ல அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டு. பிகாஸ் டெய்லி பேமெண்ட் கான்செப்ட் வந்த உடனே எல்லாமே மாறிடுச்சு சங்கத்தில். அந்த பேமெண்ட்னு வரும்போது வேலை செய்ய ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது. இப்போ படங்கள் குறைஞ்சிருக்குன்றாங்க தமிழில். ஹிந்தியில் ஒன்றுமே இல்லை. நான் அங்கேருந்து பண்ண வேண்டிய படம் இப்போ ஒன்று நிற்குது. வந்து போஸ்டர் டைம் ஹைதராபாத்லாம் இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு தோய்வு வரும். அந்த தோய்வு ஒரு மிகப்பெரிய ஆரம்பத்திற்கு அறிகுறி தான் நினைக்கிறேன். அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி.